दो तीन चार पाँच छह सात आठ नौ 10 11 மைக் அண்ணே நமக்கோசரம் எல்லாரும் தலைவர் வீட்டுல காத்துட்டு இருக்காங்க. போகும்போது அப்படியே சொல்லிட்டு போயிடுவோம். நாம அங்க போனோம்டா வேற வழியா போயிடுவோம். ஏன்னா போகும்போது ஊருக்காரங்கிட்ட சொல்லிட்டு போனதானே மரியாதை. அங்க போன ரசிக பயிலாம் காத்துக்கிட்டு இருப்பாங்க. காலையில தான் நெஞ்சு வலின்னு சொல்லி ஏமாத்திருக்கேன். இப்ப டிப் டாப்பா போனா அவங்க என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? குறுக்கு வழியில போலான்றீங்க. என்ன அது என்னமோ தெரியல, உங்களுக்கு நேர் வழியா ஒத்து வர மாட்டேங்குது. இமேஜை காப்பாத்தினா குறுக்கு வழிதான். ஓ சாமியா, சீக்கிரம் வழியே வா சாமியா. வா சாமியா, புள்ள குட்டெல்லாம் காத்து கிடக்கு சாமியா. திருவண்ணாமலை தீபத்துக்கு போயிட்டு வந்து சாமியா. அப்படியே உங்களை பார்த்து போட்டு போறான்னு வந்த சாமியா. கல்பத்தை காட்டு. நல்லா இருக்கு சாமியா. இதுல 2000 ரூபாய் பணம் இருக்கு, எல்லாரும் எடுத்துக்கோங்க. நீங்க மந்திரியா சாமியா. மைக் அண்ணே, இவங்க ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. அடுத்த முதலமைச்சர் நீங்க தான். நேரம் நெருங்கிருச்சு அப்படிங்கிற. ஆமா சாமியோ. கண்ணாத்தா வாடி. நீ எப்படி ஊர்ல இருந்து வந்த? இன்னைக்குதான் ஊர்ல நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன். ஏடி உன் மனசுல நீ என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க? ஊர் ஜனங்க அத்தனை பேரும் போய் காளியப்பண்ணனை ஆஸ்பத்திரியில பாத்துட்டு வந்திருக்காங்க. நீ மட்டும் ஏண்டி போல? நான் ஏண்டி அவரை போய் பார்க்கணும்? என்னடி உளர்ற? பின் என்னடி அந்த மனுஷன் மனசுல ஏதோ ஒரு பொண்ணை நினைச்சுக்கிட்டு அவர் இஷ்டத்துக்கு நடந்துட்டு இருக்காரு. அது என்னன்னு கேட்டதுக்கு என் முகத்திலே முழிக்காதேன்னு சொல்லிட்டாரு. இனிமே எந்த முகத்தை வச்சுக்கிட்டு நான் போய் அவரை பாப்பேன்? பொடி அத்தை கேட்டவளே, இவ்வளவு நாள் பழகியும் நீ காளியப்பண்ணனை சரியா புரிஞ்சுக்கவே இல்லையடி. ஏண்டி நமக்கு தெரிஞ்ச இது வரைக்கும் காளியப்பண்ணை எந்த பொண்ணையாவது தலை நிமிர்ந்து பாத்துருக்காரா? அப்படிப்பட்டவர் அனாவசியமா சந்தேகப்பட்டு வீணா உன் வாழ்க்கையை கேட்டுக்காத. நீ 1000 சொல்லு, என் மனசுல பதிஞ்சதுதான். அவருக்கும் எனக்கும் இருந்த உறவு எப்பவோ அத்து போச்சு. என்ன வார்த்தை சொல்லிட்டடி நீ? எந்த காரணத்தை கொண்டும் என்னால நீங்க பிரிய வேண்டாம். என்னது உன்னாலயா? ஆமாண்டி, காளியப்பண்ண இந்த நிலைக்கு வரதுக்கு காரணமே நான் தான். இந்த உண்மை வெளியே தெரிஞ்சா என் கல்யாணம் நின்னு போயிடுமேனுதான் காளியப்பண்ண பஞ்சாயத்துல கூட அத்தனை அவமானங்களை தாங்கிக்கிட்ட ஊமையா இருந்திருக்காரு. ஐயோ, இந்த உண்மை தெரியாம நான் என் மாமனை சந்தேகப்பட்டு அவசரத்தில் திட்டுட்டேன்டி. பாவம், அவர் மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கோம். கண்ணாதா, என் வாழ்க்கையே கேட்டாலும் பரவாயில்ல, ஆனா காளியப்பண்ண எவ்வளவு நல்லவர்னு இந்த ஊரு புரிஞ்சுக்கணும். அதனால இப்பவே நான் உண்மையை சொல்ல போறேன். ஐயோ அவசரப்படாதடி. என் மாமா உனக்காகதான் இவ்வளவு கஷ்டப்பட்டுச்சு. நீ அதை கெடுத்துடாத. நீ மனசை குழப்பிக்காம வீட்டுக்கு போ. நான் என் மாமனை பார்த்துட்டு வரேன். ஏய், வண்டியை ஸ்டடியா ஓட்டுற. நான் ஸ்டடியா தான் ஓட்டுறேன், நீங்க ஸ்டடியா உட்காருங்க. எனக்கு நீ அட்வைஸ் பண்றியா? ஏய், அந்த பூக்கார குட்டி வரடா. வண்டி நிறுத்து, வண்டி நிறுத்து. என்ன பொண்ணு, சௌக்கியமா? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. உனக்கு அடுத்த வாரம் கல்யாணமாமே. ஊருக்கெல்லாம் பத்திரிக்கை வச்சிருக்க. ஆனா இந்த ஹீரோவை மறந்துட்ட பாத்தியா? பரவாயில்ல, நீ என்ன மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். உன்னோட கல்யாணத்துக்கு இதை என்னோட அன்பு பரிசு வச்சுக்க. அநேகமா உன் முதல் இரவுல என்னோட ஞாபகம் தான் உனக்கு வரும்னு நினைக்கிறேன். என்னடா சொன்ன பொறுக்கி நாயே? என் வாழ்க்கையை கெட்டாலும் சரி, ஊரை குட்டி உன்னை அவமானப்படுத்தாம விட மாட்டேன். போடி போ. ஊரை குட்டியா சொல்ல போற சொல்லு. நான் இந்த ஊர்ல இருந்தா தானே நான் தான் இந்த ஊரை விட்ட போறேனே. வண்டியை சீக்கிரமா எடுறேன். டேய் டேய், உன்னை விட்டா தானே நீங்க போக முடியும். நீ எப்படி போய் நான் பாத்துறேன். உன்னை விட மாட்டேன், விட மாட்டேன். உனக்கு இவ்வளவு தூங்குறா? ஊர்ல போய் என்ன சொல்ல போற? நான் உன் கையை பிடிச்சு இழுத்தேன். அப்படிலாம் சொன்னா நம்ப மாட்டாங்க. உன்னை முழுசா ஒரு தடவை அனுபவிச்சிடுறேன், அப்புறமா போய் சொல்லு. அப்பதான் பஞ்சாயத்துல ஒரு கலகலப்பு ஏற்படும். நம்ம புண்ணியமா இருக்கு.
வண்டி கூட நம்ம தலைவர் வண்டி மாதிரி இல்ல. என்னன்னு போய் பாப்போம். என்னது இது? நீங்க இப்படி எப்படி தலைவன்னா இப்படிதான்ப்பா. நீங்க எல்லாம் சின்ன பசங்க, போய் மன்றத்து வேலையை கவனிச்சு நாட்டுக்கு ஏதாவது நல்லது பண்ணுங்க. போங்க. விடுங்க தலைவா. நாங்க எவ்வளவு நல்லவன் நினைச்சோம் உங்களை. நான் நல்லவன் எந்த கம்ம நாட்டு நீ எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன். நீ ஊருக்குள்ள போய் ஆளுங்களை கூட்டிட்டு வா. நான் குறுக்கால போய் அவனை மறைக்கிறேன். எப்படி விடுறது? பொன்னி, பொன்னி, ஐயோ, கண்ணை திறந்து பாருமா. தண்ணி கொடு. பொன்னி, என்னாச்சுமா? என்னாச்சு? பொன்னி, பொன்னி. என்னை எப்படியாவது காப்பாத்து காளியப்பா. எனக்கு கொண்டு காளியப்பா. அவனை விட்டு விடுங்க. நான் சொல்றத கேளு. அவனை விட்டு அண்ணா விட்டு அவசரப்படாத. சொல்றத கேளு. அண்ணா விட போறியா இல்லையா? அத்தனை இப்ப நிறுத்த போறியா இல்லையா? என்ன தடுக்காதீங்க. இவனை கொல்லாம விட மாட்டேன். நிறுத்துங்கடா. எதுக்காக அந்த ஆளை கொல்லணும்? ஐயா, இந்த ஆளை நல்ல வேட நம்பி எங்க வாழ்க்கையே பாழா போச்சுங்க. எங்க அப்பா அம்மா பேச்சோட கேட்டது இல்லைங்க. ஆனா இந்த ஆள் நாங்க தெய்வமா மதிச்சங்க. அவரால உங்க அப்பா அம்மா பேச்ச கேட்க வேணாம்னு சொன்னாரு. அவரால உங்களை ரசிகர் மன்ற வைக்க சொன்னாரு. நீங்க கொழுப்படுத்து போய் ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகும் போதும் தோரணம் கட்டி ஆளு வேற கட் அவுட் வச்சு கற்பூரம் கட்டி தேங்காய் உடைச்சிட்டு இப்ப அவர் குத்தஞ்சனா எப்படிடா? உங்க பிறந்த நாள் எப்பன்னு உங்களுக்கு தெரியுமாடா? ஒரு நடிகனோட பிறந்த நாளை வருஷம் தவிர கொண்டாடுறீங்களே, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? ஒரு பொண்ணை கைய பிடிச்சிட்டு இருக்கான பாவி, அதை கண்டிக்காம பாவம் சின்ன பசங்க அதுகளை போய் கண்டிக்கிறீங்களா? அது இருக்கட்டுமா, பொம்பளைங்க முதல்ல நீங்க ஒழுங்கா இருக்கீங்களா? புருஷன் முக்கியம் இல்ல, புள்ள குட்டி முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டுல எது இருக்கோ இல்லையோ ஏன்னா ஒரு சினிமா பார்த்தா போதும்னு நினைக்கிறீங்களே, அப்புறம் வீடு எப்படிமா உருப்பிடும்? அதுக்காக சினிமாவை பார்க்க கூடாதுங்கிறீங்களா? சினிமாவை பாருங்கம்மா, சினிமா தான் வாழ்க்கைன்னு நினைச்சு பைத்தியமா அலையாதீங்க. நல்லா உரைக்கிற மாதிரி இருக்காளுங்க வாத்தியாரையா. அப்பதான் இந்த பொம்பளை இருக்கிற புத்தி வரும். ஆம்பளைங்க நீங்க மட்டும் என்ன யோகியமாய்யா? சுதந்திர தினத்துக்கு கொடியேத்துறது கூட முக்கியம் இல்லைன்னுட்டு இந்த ஆளை வரவேற்கத்தானே எல்லாரும் ஓடினீங்க. அன்னைக்கு காளியப்ப இவரை பத்தி ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கிறதுக்காக உள்ளூர்காரன் கூட பார்க்காம ஊரை விட்டு துரத்திட்டு
எல்லாரும் இந்த ஆளுக்கு தானே ஜெய போட்டீங்க. உங்க மாதிரி சம்பந்தம் இல்லாதவனுக்கெல்லாம் ஜெய போடுற கூட்டம் ஊருக்கு ஊரு இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் நடிக்கிறத விட்டுட்டு கட்சி ஆரம்பிக்கலாமா, நாட்டை பிடிக்கலாமா, மந்திரி ஆகலாமான்னு நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க என்னைக்கு திருந்துறீங்களோ அன்னைக்கு தாயா இந்த நாடே உருப்படும். வாத்தியார் ஐயா, நாங்க செஞ்சதெல்லாம் தப்புதான். அதுக்காக எங்களை செருப்பால வேணாலும் அடிங்க. ஆனா இவனை மட்டும் நான் கொல்லாம விட மாட்டேன். இருங்கடா, நமக்கு கொஞ்சம் புத்தி வேணும்டா. ஏதோ சினிமாக்காரங்க வந்தாங்க, அவங்க பொழப்ப பார்த்துட்டு போறாங்கன்னு பேசாம இருக்காம அவங்கள தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆன் நம்பாரு. நம்ம முட்டாள்தானடா. ஐயா, நீங்க முட்டாள்தனம் பண்ணல, நான் தான் முட்டாள்தனம் பண்ணிட்டேன். அடுத்த வேளை சோத்துக்கே வழி இல்லாம அலைஞ்சுக்கிட்டு இருந்த என்ன நீங்க தான் மிகப்பெரிய ஹீரோவாக்கி லட்சம் லட்சமா சம்பாதிக்கிற வாய்ப்பை கொடுத்தீங்க. கடவுளுக்கு மேல மதிச்சு மரியாதையும் கொடுத்தீங்க. அந்த மரியாதையை நான் கெடுத்துக்கிட்டேன். பணமும் புகழும் என் கண்ணை மறைச்சிருச்சு. நான் ஒருத்த செஞ்ச தப்பால இந்த சினிமா தொழிலுக்கே கலங்கத்தை உண்டு பண்ணிட்டேன். இப்ப நான் திருத்திட்டேன். என்ன மன்னிச்சிருக்க, என்ன மன்னிச்சிருக்க. நடிக்கிறான் இவன், நடிக்கிறான் இவன், நம்பாதீங்க. ஐயோ தம்பி, நான் இப்போ நடிக்கலப்பா, உண்மையிலேயே திருந்திட்டேன். உன் படம் ஒவ்வொன்னு எத்தனை தடவை பார்த்திருப்போம். எங்களையே ஏமாத்த பாக்குறியா? உன்னை விட மாட்டேன். அவன் நல்லவனோ கெட்டவனோ, நம்ம கிட்ட உயிர் பிச்சன் கேட்டதுக்கு அப்புறம் அவனை மன்னிக்கிறதா மனுஷத்தனம். டேய், ஆத்திரப்பட்டு அவரை கொன்னுட்டா அப்புறம் நீ நானும் தாண்டா ஜெயிலுக்கு போகணும். அதனால நம்ம ஊருக்கு தாண்டா அவமானம். இந்த ஆளை கொன்னாதான் உங்க ஆத்திரம் தீருந்தா முதல்ல என்ன கொன்னுட்டு அவனை கொல்லுங்கடா. காளியப்பா, நான் சினிமால வர சாதாரண ஹீரோ. ஆனா நீதான் உண்மையான ஹீரோ. காளியப்பனை போல நல்ல மனசுள்ளவர்கள் உங்கள் ஒவ்வொருத்தர் வீட்டிலும் ஒவ்வொரு ஊரிலும் இருக்கத்தான் செய்கிறார்கள்.